நாடாளுமன்ற வாசல்ல உட்கார்ந்து ஓடு ஒப்பாரி வச்சிருக்காப்புல ஐயா மோடி. என்னன்னு, இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். இந்த 10 வருஷமா நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். எந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தாலும் ஒத்துழைப்பே தராம எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு நாட்டை முன்னேற விடாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு பயங்கரமா ஒப்பாரி வச்சிருக்காரு. அழுது புரண்டிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், ஏங்கய்யா வாசம் வரைக்கும் வந்துட்டீங்க, அது இதே வேலைய உள்ள போய் பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்குல்ல அவங்க மேல, உள்ள போய் எந்திரிச்சு நின்று நெஞ்சு நிமித்தி 54 இன்ச்சு அப்படி நல்லா வெறிச்சு அவங்கள போட்டு பொறிச்சிருக்கலாம்ல. இதே மாதிரி முடியாது. ஏன்னா ஐயா ஏதாச்சும் பேசுறாங்கன்னா பதிலுக்கு பீசு ஐயாவை கிழிப்பாங்களே. இது வாயில சும்மா சொல்றது, அவங்க ரெக்கார்டோட வருவாங்க. அதனாலதான் ஐயா உள்ள போய் எதையும் பேசாம வெளியிலே நின்று வீராவேசம் அத்தனையும் வீசிட்டு போயிருக்கார். அதுலயும் ஐயா ஒரு நல்ல பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்துருவோமா? வணக்கம், இது மதியம் திருப்பாட்லா கோப்பு. 2024 நாடாளுமன்றத்தோட கடைசி கூட்டத்தொடர், இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இல்லைங்களா, அது இன்னைக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் 20 வரைக்கும் நடக்கும். ஆனா இந்த 8 மாசமா பாவம் ஐயா வாங்காத அடின்றதே கிடையாது. ஏப்ரல் ஆரம்பிச்சு ஒரு 8 மாசமா சார் இது வரைக்கும் நீங்க வாங்கினதுல அடி இல்லை சார். இப்ப புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாங்க சார். அந்த அம்மா அடிச்சுச்சுன்னு வைங்கல, முதுகு விரிஞ்சிடும், தடிப்பா இருக்கும். பின்னாடி வீட்டுக்கு போய் சட்டையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா அடிக்கும். அதனால கொஞ்சம் அவங்க அழுகுறதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கத்தான் செய்யுது. இதனால வரைக்கும் யாரையா விட்டு அழுதுகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பிரதமரை விட்டு அழுக விட்டுருக்காங்க பார்த்துக்கல. அது ஐயா வரவேற்கிறதுக்காகத்தான் பேசுறப்ப பீதியில சில விஷயங்கள் அவரையும் மீறி வந்துருச்சு. எனக்கு ஒரு டவுட், அத்தனை பேரை நான் வரவேற்கிறேன்ப்பா, நல்ல மனசோட வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தை நம்ம நல்லா நடத்தணும், நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு வாசல்ல நின்று அத்தனை பேரை வரவேற்க வேண்டியதுதானே? வாங்க, எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகும் தெரியுமா அது? உங்களை எல்லார்த்தையும் வரவேற்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசி கூட்டத்தொடர் இதுதான். தயவு செய்து எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த சண்டையும் இல்லாம, சச்சரவும் இல்லாம நாமெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு இதை காமிக்கணும், ஒரு எடுத்துக்காட்டா இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கலாம். மாலையை போட்டு பன்னீரை தெளிச்சு வரவேற்க வேண்டியது தானே? மைக்கு முன்னாடி நின்று என்னத்தை வரவேற்கிறீங்க? ஏதாவது அந்த டவுட் இருக்கப்பா. ஏன் சார் அதை கூப்பிட்டாலும் கூட பேட்டியை கொடுக்க மாட்டாரு. ஆனா கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டியை கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு மேட்ரு உள்ள இருக்குன்னு அர்த்தம். அவரே எதுக்காக இதை கொண்டு வந்து இப்ப உட்கார வச்சிருக்காருன்னா, எங்களை நீங்க அதாவது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம், பட் ஆனா இந்த காங்கிரஸ்காரங்க எதையுமே செய்ய மாட்டேன்றாங்க. யாரு இப்ப ஆளுங்கட்சியா 10 வருஷமா இருந்தா, யாரு இப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு ஆளுங்கட்சியா இருக்க போற? அவங்க கையெழுத்து போட்டுதான் எல்லாத்தையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணுமா? அவங்க கையெழுத்து போட்டா செல்லுமா, நீங்க கையெழுத்து போட்டா செல்லுவா? அதுல ஒரு வார்த்தை ஐயா சொன்னாரு பாருங்க, எனக்கு ஐயாவோட அந்த அறிவை நினைச்சு முளைக்காத முடி கூட பூரிச்சு நிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணு முடியெல்லாம் கூட இப்படி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு சார். புல்லரிச்சு போய் கிடந்த என்னால எங்கேயும் நகர முடியல. அந்த அளவுக்கு கையும் காலம் இழுத்து நிக்குது ஐயாவோட அந்த அறிவை பார்த்து. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை செயல்பட விடாம ஆக்குறாங்க. நாடாளுமன்றத்துல உட்கார்ந்திருக்க அத்தனை பேரும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அடிப்படை சார் இது தெரியாம என்னத்தை அங்கே போய் உட்கார்ந்துருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒண்ணு அங்க வரல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு உட்கார வச்சவங்கதான் அவங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அவங்கள நீங்க மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க மதிக்கல.
இல்ல சார், அதுக்கு அர்த்தம் அதானே, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களா இல்ல உங்களால நிராகரிக்கப்பட்டவர்களா? வயிறு எரியுது இல்ல அவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறப்ப. வந்துட்டாங்களே, வர மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அவங்க நம்ம இதுக்கு மேல எல்லாமே நம்ம ஆட்டம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோமே, இப்படி வந்து நிக்கிறாங்களே, குறுக்கால வந்து நிக்கிறாங்களே, குறுக்கிலே வந்து நிக்கிறாங்க, தோணுது இல்ல, வலிக்குது இல்ல, ஒவ்வொரு இடமும் வலிக்கத்தான் செய்யும். ஆனா உங்க வாயால சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மக்களால நிராகரிக்கப்பட்ட, எனக்கு அதுதான் சார் ஆச்சரியமா இருக்கு. இது இன்னொரு மாதிரி மாத்தி சொல்லலாமா, நீங்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தான். ஏன்னா நீங்க மட்டும்தான் வேணும்னு மக்கள் நினைச்சிருந்தாலும் அவங்க யாரும் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கவே முடியாது. நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் அவ்வளவு பேர் அங்க. கொஞ்சம் தான் சார் வித்தியாசம். ஏதோ நம்ம பெருசா லீடிங் வந்து பயங்கரமா எண்ண முடியாத அளவுக்கு போயிருச்சு, சொல்ல முடியாத அளவுக்கு போயிருச்சு. கிலோமீட்டர் கணக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது டிஸ்டன்ஸ். உங்க டிஸ்டன்ஸ் வெறும் மீட்டர் கணக்கு தான். இன்னும் சொல்ல போனா மில்லி மீட்டர் கணக்கு தான். அடுத்த எலெக்ஷன்ல என்னன்றது தெரியும். அதான் இப்ப எல்லாமே என்ன வேணாலும் நீங்க பேசி எதை வேணாலும் செய்யலாம், கையில இருக்கிற வரைக்கும். உங்களை பிடிக்காத, அதான் ஏற்கனவே எவ்வளவு சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே எவ்வளவு எடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இப்ப மொத்தமா உங்க ஃபிகர் என்னன்றது தெரியுமா உங்களுக்கு? ஐயா பேசுறார், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். முதல்ல நீங்க தான் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க. நாடாளுமன்றத்துல அவங்க எதையுமே பேச விடாம முடக்குறாங்க. இது ஐயாவோட முக்கியமான ஒரு இது அவங்க மேல வச்சிருக்க ஒரு குற்றச்சாட்டு. எதையுமே வந்து செயல்பட விட மாட்டேன்றாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில சொல்லிருக்கீங்களா? ஐயா சொல்லி இருந்தா முடிஞ்சிருக்குமே. அவங்க உள்ள வந்தாலே ஓட்டமும் நடையுமாத்தானே இருக்கிறீங்க. உட்காந்து என்னையா உனக்கு கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பீல்ல, அவங்கள வச்சு பதில சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு பேசுறது, இவங்கதான் நாட்டை கெடுத்துட்டாங்க, இவங்களாலதான் எல்லாம் நாசமா போச்சு. 10 வருஷத்துல நம்ம அப்படி என்னத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டோம், என்னத்தை தூக்கி நிப்பாட்டிட்டோம்ன்ற அந்த வாழ்க்கை தரத்தை இங்க உங்களுக்கு மேல அவங்க என்ன சொல்றாங்க, மக்களுக்கு தேவையானத, மக்களுக்கு வேண்டியத செய்ய காங்கிரஸ் மறுக்குது. காங்கிரஸ் செய்ய வேண்டியது இல்ல சார், நல்லா தெரிஞ்சுக்க சார். நீங்க தான் பவர்ல இருக்கீங்க, நீங்க தான் செய்யணும். அவங்க என்னத்த வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் எனக்கு இது வேணும், உன்னால முடிஞ்சதை ஆனதை பார்த்துக்கன்னு சொல்லி எவ்வளவு தூரம் எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்து இருக்கீங்க. இப்பயுமே கொண்டாட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால இப்போதைக்கு அதை எதையும் எடுத்து செய்ய முடியல. ஒண்ணு இங்க அடிக்கிறாங்க, இல்ல மேல வேலை அடிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கிறதுல பிரச்சனை. உங்களால நினைச்சதை செய்ய முடியல, அப்படித்தானே கணக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ரொம்ப அழகா சொன்ன, மக்களுக்காக காங்கிரஸ் இது வரைக்கும் எதையுமே பேசுனது கிடையாது. நீங்க மக்களுக்காக இது வரைக்கும் என்ன பேசியிருக்கீங்க? நான் எலெக்ஷன் பிரச்சாரத்துல பேசுறத பத்தி பேசல, அதுல நிறைய பேசிருக்கீங்க. நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து என்னத்தை இது வரைக்கும் மக்களுக்காக இது நல்லது, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை தூக்கி மக்கள் கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லட்டுமே. உருவாக்கி வச்சு கட்டமைச்சு நல்ல ஸ்ட்ராங்கா நின்னது காங்கிரஸ். அதுக்குள்ள கால மேல காலை போட்டு சவத்துல ஆணி அடிக்கிறேன்ற பேர்ல கடப்பாறையை எடுத்து ஒவ்வொன்னா அடிச்சு ஒட்டு மொத்தமா உடைக்கிறது பாசக. இல்லப்ப இது நான் சொல்லல, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்பலேருந்து இப்ப வரைக்கும் அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன நம்ம பண்ண, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும், ஜனநாயக கோட்பாட்டை மதிக்கணும். இதே காங்கிரஸ் பண்றது இல்ல. ஐயா சொன்ன அந்த வார்த்தை, ஜனநாயக கோட்பாட்டை மதிச்சு மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு இது வரைக்கும் எத்தனை மக்களோட பிரச்சனைகளை நீங்க நேரில் சந்திச்சிருக்கீங்க சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க சார், வெக்கப்படாதீங்க. இதுல வெக்கப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தாராளமா சொல்லுங்க, யாரும் இங்க சிரிக்க மாட்டா. ரகசியமாகவும் சொல்லுங்க. மணிப்பூருக்கு போனோமா, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு போனோமா, ஒலிம்பிக்ல என்ன செஞ்சோன்னு ஞாபகம் இருக்கா, விவசாயிகளுக்காக ஏதாவது போராடணுமா, மாணவர்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஆக்கப்பூர்வமா பண்ணிருக்கோமா, இது வரைக்கும் என்ன நம்ம செஞ்சிருக்கோம் மக்களுக்கு? இல்ல ஜிஎஸ்டி வரி எவ்வளவு பேருக்கு கடனை தள்ளுபடி பண்ணீங்க, கோட்டு சூட்டு போட்டு டை பக்கத்துல உட்கார்ந்து செஞ்சீங்கல்ல.
இல்ல சார் தெரியாம கேக்குறேன், செஞ்சீங்க இல்ல? கீழே எங்க மாதிரி வீட்டு பிள்ளைய கீழே இருந்து மேல வர்றதுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? அவங்கள பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கடைசி வரைக்கும் அவனை மேற்படிப்பு படிக்க விடாம 12வது முடிச்சோன்னா அப்படியே பாஸ் அவுட் பண்ணி அவன் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். அவ்வளவுதானே உங்க எண்ணம்? காங்கிரஸ ஒட்டுணின்றாங்க. அது ஒட்டுணியாவே இருக்கட்டும். அது காங்கிரஸ் இனிமே தனிச்சு ஆட்சி செய்ய முடியாது. காங்கிரஸ் ஒரு ஒட்டுணி இருக்கட்டும், இருக்கட்டும். காங்கிரஸ் ஒட்டுனா நீங்க அதானி உண்ணியா? இல்லப்பா, அவங்க இன்னொருத்தர் வாங்கி திங்கிறாங்கன்னா அவங்க வாங்கி திங்கிறது யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க எங்க இருந்து வாங்கி திங்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏன் தீனி போட்டு உட்கார்ந்து இருக்கான்? அவன் போற தீனிக்கு தானே நம்ம அவன் வாய போறது, அவன் பின்னாடி போறான். அதானி உண்ணி தானே நீங்க இருந்திருக்கலாம் இல்லையா? ஐயா இதெல்லாம் வெளியிலே உட்காந்து அவங்க உள்ள போனோடனே இப்ப என்ன பண்றா? ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் ஐயா இதைத்தான் பேச போறாங்க. ரெண்டே விஷயம், இன்னமுமா நீங்க மணிப்பூருக்கு போகல. வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு ஆக போகுது. இன்னமுமா நீங்க போகல. அதானி விஷயம் என்னாச்சு? அமெரிக்காக்காரன் அசிங்கமா கேட்கிறான். அதுக்கு என்னாச்சு? அவன் பண்றதுக்கு முன்னாடி யாரு தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண, தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க கடமை. அதை செய்யுங்க. அதுக்கு ஒரு கமிஷனை போடுங்க. கமிஷன் போட்டா அவனை கண்டிஷனத்துக்கு ஜெயில போடணும்னு யார் சொன்னது? வேண்டாம். அந்த கமிஷனை நீங்க போட்டு நிரூபராதி தப்பு பண்ணல நிரூபிங்க. ஆனா அவன் கையில ஆதாரத்தை வச்சிருப்பானே. கவர்மெண்ட் இப்படி சொல்லி மாட்டிக்க முடியாது. ஐயா வேற தலை நிமிர்ந்து நிப்பாரு சர்வதேச லெவல்ல. அங்க போயிட்டு உட்காந்துட்டு இதெல்லாம் பேசி மறுபடியும் ஐயாவை அவங்க அசிங்கப்படுத்த முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. எந்திரிச்சு ஓடுறாங்க. ஒரு தடவையாவது உட்கார்ந்து பதில் சொல்லுங்க சார். எதுக்கு ஒத்திவைப்பு பண்றீங்க? அதான் பேச மாட்டேன்றாங்கன்றது வேற. பேச விட்டுருக்கல அன்னையாது. ஒண்ணு பேசுறா அவங்கள வெளிநடப்பு பண்ணிடுறது, இல்லாட்டி அவைய ஒத்தி வச்சிடுறது. அவ்வளவுதான். இது ரெண்டு தாண்டி வேற என்னத்தை நீங்க பெருசா இது வரை செஞ்சுட்டு ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் தீர்மானத்தை வச்சு உள்ளுக்குள்ள மசோதாவை ஓகே பண்ண ஆளு தானே நீங்க. இப்ப உங்களால அதெல்லாம் எதுவும் செய்ய முடியல. உள்ளுக்குள்ள அவங்க ஆமா சண்டை, எதிர்கட்சிக்காரன் சண்டை போடாம வேற என்ன பண்ணுவேன்? உங்க ஊழ உட்காந்து சக்கரை உங்களுக்கு கிண்டுவானா என்ன? சண்டை போடுறதுக்காக எதிர்கட்சி. சார் எதிர்கட்சியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயாவே நேரடியா கேட்கிறேன். ஐயா தலைமையில அங்க இருக்கிறாங்க. அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க. பாஜக தலைமையில இருக்கான்னு காங்கிரஸுக்கு கொண்டு வர்றதுக்கெல்லாம் காலமாடு மாதிரி, இந்த பசுமாட்டை காலமாடு பார்த்த மாதிரி மண்டை ஆடுவான்னு நல்லா முட்டி மோதி சண்டை போட மாட்டேன், கொடலை உருவ மாட்டேன். எவ்வளவு அரசியல் ஐயா! ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இவ்வளவு அரசியல் பண்ணுவீங்க, எதிர்கட்சியா இருக்கிறப்ப எவ்வளவு அரசியல் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பார்த்தவங்க தானே. குஜராத்ல ஐயாவை பார்க்காதவங்களா? ஐயா செய்யாததா? ஆனா இதெல்லாம் பார்த்து கண்டுக்காம உங்களுக்கு ஒருவேளை மற்றவங்கள மாதிரியே கூட இருக்க கூட்டணி கட்சி மாதிரியே காங்கிரஸை சேர்ந்தாப்புல எங்க அண்ணனை போல யாரும் வச்சான், அதான் மோடி போல யாரும் வச்சா பண்ண பரவாயில்லையா? அதுக்கு ஒத்துக்குவீங்களா? சும்மா எதையாச்சும் பேசுற கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க சார். முதல்ல நீங்க பாராளுமன்றத்துல உட்கார்ந்து எவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? பாராளுமன்றத்தோட அவை குறிப்பில இருந்து அழிக்க வேண்டிய விஷயத்த அத்தனை பேருக்கும் தெரியுற மாதிரி ட்விட்டர்ல போட்டு எல்லாம் அவசியம் பாருங்கன்னு சொன்னாலும் தானே நீங்க. உங்க லெவல் இவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை. இந்தியாவோட வளர்ச்சி 10 வருஷம். ஒரு சைடு நீங்க, ஒரு சைடு ஐயா ராகுல் காந்தி, 2 பேரை நிக்க வச்சு ஒரு ஆள் நடுவில் உட்கார வச்சு கேள்வி மட்டும், குறுக்கு கேள்வி எல்லாம் வேண்டாம், வெறும் கேள்வி. சார் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பெல் அடிச்சுட்டு உட்காருங்க. அந்த காட்சியை நாங்க பார்க்கணும். பார்த்துட்டு ஐயா ராகுல் காந்தி நீங்க அக்செப்ட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இதெல்லாம் உன்னால என்ன சொல்ல முடியும்? குத்தம் சொல்ல முடியுமா? காங்கிரஸை விட பாஜக 10 வருஷம் 50 வருஷமா காங்கிரஸ் உட்கார்ந்து பண்ண வேலையா ஒரு 10 வருஷத்துல பாஜக முடிச்சிருச்சு. சொல்லுங்க, அவர் ஒத்துக்கட்டும், நாடே ஒட்டுமொத்தமா கொண்டாடுவோம், எல்லாரும் பிஜேபியா மாறிடுவான். தயவு செய்து ஏற்பாடு பண்ணுங்க. இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாடாளுமன்ற கூட்டத்தொடர வெளிநடப்பு இல்லாம, வேற ஒத்திவைப்பு இல்லாம, அவங்க அள்ளி கொண்டு போய் சஸ்பெண்ட் இல்லாம நடத்துமாறு, நல்லபடியா நடத்துமாறு மக்களை யோசிச்சு அவங்க பிரச்சனையை என்னன்னு பேசுங்க. உங்க பங்காளி பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்றதுக்காக மட்டும் நாடாளுமன்றத்துல யூஸ் பண்ணிக்காதீங்கன்னு மக்கள் சார்பா ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.